சமீப காலமாக மாற்று மத கடவுள் என்னுடைய கனவிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு மதம் மாறுகின்ற எண்ணம் என்பது அடியோடு இல்லை. நான் என்னுடைய மதத்திலேயே இருந்து கொண்டு அந்த மாற்று மத கடவுளை வழிபடலாமா? முதலிலே மதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம்னு சொன்னா வழி. இதைத்தான் அனைத்து மத புனித நூல்களும் வலியுறுத்துகின்றன. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மதம் என்பது இறைவனை அடைவதற்கான மார்க்கம், இறைவனை அடைவதற்கான ஒரு வழியைத்தான் மதம் என்ற பெயரிலே அழைக்கிறோம். ஆனால் இறைவன் அப்படிங்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டா இல்லையா? இறைவன் என்பது நமக்கும் மிஞ்சின ஒரு சக்தி, அவர் மேலே இருக்கக்கூடிய சக்தி. அந்த இறை சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. இதைத்தான் அனைத்து மதங்களுமே வலியுறுத்துகின்றன. நம்முடைய மதத்துல நிறைய புராண கதைகளின் மூலமாகவும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் சொல்வது போல் மாற்று மத கடவுள் என்பவர் உங்களுடைய கனவிலே வந்தாலும் அது நம்முடைய கடவுள் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கணும். நீங்க அடிக்கடி அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்திருக்கலாம், அல்லது அந்த தெய்வங்களினுடைய அதை பின்பற்றுவதோடு உங்களுக்கு தொடர்புங்கிறது இருக்கலாம். அதனால ஏதோ ஒரு விஷயம், கனவு என்பது நம்முடைய ஆழ்மனதினுடைய வெளிப்பாடு தானே.